சார் அந்த மாணவிக்காக கொடுத்த குரல் கூட இந்த மாணவனுக்காக யாருமே கொடுக்கல சார். ஏன்னா மதன் கௌரியா இருக்கட்டும், பல இன்ஃப்ளூயன்சர்களோட வீடியோஸ் கீழே வந்து இந்த காலேஜை சேர்ந்த பல மாணவிகள் வந்து கெஞ்சி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசுங்க, அந்த பையன் ரொம்ப நல்லவன் பாவம் அப்படின்னு பலரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட வாயை திறக்கல. அது ஏன் வாயை திறக்கலன்றது நம்ம ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக இந்த சம்பவத்தை பற்றி நாம ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டுமே, தொடர்ந்து மற்றவங்களும் பேசட்டும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தண்டனைகள் எல்லை மீறி போவது இருக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, பணமாக தண்டிப்பதுன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஃபைன் போடுறது கோர்ட் மட்டும் தான் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இவங்கெல்லாம் யாருக்கு பணமாக ஃபைன் போடுறதுக்கு, அபராத தொகை அப்படின்னு போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அபராதம் விதிக்கும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப கல்லூரிக்கு ஃபைன் போறதுக்கு சட்டப்படி வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.